ஹாய், வெல்கம். இந்த வீடியோவில் நாம் அப்ளைடு மேத்தமேட்டிக்ஸ் 2 பாடத்தில் 6th எக்ஸசைஸ் ஃபேஸர் ட்ரையாங்கிள் இந்த எக்ஸசைஸ்க்கு தேவையான எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டெர்மினாலஜிஸ் அண்டு பேசிக் கான்செப்ட்ஸ் டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். இந்த எக்ஸசைஸை ஜியோஜீப்ராவில் நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம வேற ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் பேசிக் கான்செப்ட்ஸ் மட்டும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்ளைடு மேத்தமேட்டிக்ஸ் 2 எக்ஸசைஸ் 4ல் அதாவது சைனுசாய்டல் வேவ் ஃபார்ம் ஆஃப் வோல்டேஜ் அண்டு கரண்ட் அந்த எக்ஸசைஸில் ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் லா அண்டு செகண்ட் லா யூஸ் பண்ணி வோல்டேஜ் அண்டு கரண்ட் அது ரெண்டையும் ஏன் சைன் வேவ் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம், என்ன ரீசன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் வோல்டேஜ் கரண்ட் இருக்குது. வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை நாம் சைனுசாய்டல் வேவ் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அப்படி ரெப்ரசன்ட் பண்ணும்போது வோல்டேஜும் கரண்ட்டும் அதோட பீக் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ எந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் ரீச் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுதுங்க. இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளில் இந்த ப்ளூ கலர் கர்வ் கரண்ட்டையும் ரெட் கலர் கர்வ் வோல்டேஜையும் ரெப்ரசன்ட் பண்ணுது. கரண்ட் அதோட பீக் வேல்யூவை, அதாவது பீக் வேல்யூங்கிறது இந்த மேக்ஸிமம் பாயிண்ட்டு, பீக் வேல்யூ இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் ரீச் பண்ணுது. அதே டைமில் தான் வோல்டேஜு அதோட மேக்ஸிமம் வேல்யூ பீக் பாயிண்ட்டை ரீச் பண்ணுதுங்க. பீக் பாயிண்ட் மட்டும் இல்லை, வோல்டேஜும் கரண்ட்டும் அதோட ஜீரோ வேல்யூஸும் பாருங்கள் ஒரே பாயிண்ட் ஆஃப் டைமில் தான் ஜீரோ வேல்யூஸும் அட்டைன் பண்ணுது. ஸோ டைம் t ஈக்குவல் டு 1ல் அதோட ஜீரோ வேல்யூ அட்டைன் பண்ணுது. அதே போல் நெகட்டிவ் சைடில் வந்தீங்கனாலும் மினிமம் நெகட்டிவ் சைடில் பீக் வேல்யூ எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஸோ கரண்ட் அண்டு வோல்டேஜ் ரெண்டும் ஒரே பாயிண்ட் ஆஃப் டைமில் தான் பீக் வேல்யூ அட்டைன் பண்ணுதுங்க. இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் வோல்டேஜ் அண்டு கரண்ட் ரெண்டும் பீக் வேல்யூ ஆர் ஜீரோ வேல்யூஸ் ஒரே பாயிண்ட் ஆஃப் டைமில் அட்டைன் பண்ணுது அப்படின்னா அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் வோல்டேஜும் கரண்ட்டும் ஃபேஸில் இருக்குது, இன் ஃபேஸில் இருக்குது அப்படின்னு டிஃபைன் பண்ணலாம். ஸோ வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இடையில் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படிங்கிறத இன் ஃபேஸ் அப்படிங்கிற டேர்மில் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த சர்க்யூட்டில் கரண்ட் ப்ளூ கலர் கர்வ், வோல்டேஜ் ரெட் கலர் கர்வ், கரண்ட்டோட பீக் வேல்யூவும் வோல்டேஜோட பீக் வேல்யூவும் ஒரே பாயிண்ட் ஆஃப் டைமில் அட்டைன் பண்ணலை. வோல்டேஜோட பீக் வேல்யூ டைம் 0க்கு நேரம் இருக்குது. கரண்ட்டோட பீக் வேல்யூ அப்ராக்சிமேட்லி 0.52 ஆர் 51 அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் வருது. அப்போ பீக் வேல்யூஸ் கரண்ட்டும் வோல்டேஜும் வேறு வேறு பாயிண்ட் ஆஃப் டைமில் அட்டைன் பண்ணுது. ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கரண்ட்டும் வோல்டேஜும் தே ஆர் நாட் இன் ஃபேஸ், இன் ஃபேஸில் இல்லை, நாட் இன் ஃபேஸ். ஆர் வேறு மாதிரி வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் ஒரு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன் பர்டிகுலர் இந்த எக்ஸாம்பிளில் கரண்ட் அதோட பீக் வேல்யூவை அட்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வோல்டேஜ் அதோட பீக் வேல்யூ அட்டைன் பண்ணிடுது. ஸோ இதை நாம் வோல்டேஜ் லீட் ஆர் கரண்ட் லேக் அப்படின்னு சொல்லலாம்.
நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த சர்க்யூட்லையும் வோல்டேஜும் கரண்ட்டும் இன் ஃபேஸில் இல்லை, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பீக் வேல்யூ வோல்டேஜ் பாருங்கள், பீக் வேல்யூ இங்கே இருக்குது, கரண்ட்டோட பீக் வேல்யூ இங்கே இருக்குது. ரெண்டும் வேறு வேறு பாயிண்ட் ஆஃப் டைமில் பீக் வேல்யூ அட்டைன் பண்ணுது. தேர்ஃபோர் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ஆர் நாட் இன் ஃபேஸ், ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த எக்ஸாம்பிளில் கரண்ட்டு வோல்டேஜை விட முன்னாடியே அதோட பீக் வேல்யூ அட்டைன் பண்ணிடுது. அப்போ இந்த கேஸில் நம்ம கரண்ட் லீட் ஆர் வோல்டேஜ் லேக் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, இப்போ ஒரு சர்க்யூட்டில் வோல்டேஜும் கரண்ட்டும் ஃபேஸில் இல்லை, ஃபேஸில் இல்லைன்னா ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், கரண்ட்டு பீக் வேல்யூ, வோல்டேஜ் பீக் வேல்யூ, இந்த 2 பாயிண்ட் ஏ பி அப்படின்னு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். கரண்ட்டோட பீக் பாயிண்ட்டு பி, வோல்டேஜோட பீக் பாயிண்ட் ஏ. வோல்டேஜ் முன்னாடியே பீக் வேல்யூ அட்டைன் பண்ணிடுது, கரண்ட்டு கொஞ்சம் லேட் ஆகுது. அப்போது இந்த டைம் இருக்கு இல்லைங்களா, டைம் டிஃப்ரென்ஸ். நம்ம ஏன் இதை டைம் டிஃப்ரென்ஸ்னு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கோம்னா, நம்ம வோல்டேஜ் கரண்ட்டை கிராஃப் போடும்போது எக்ஸாக்சிஸில் டைம் எடுத்திருக்கோம். அதோட ஃபங்க்ஷன் பாருங்கள், வி ஆஃப் டி. அதோட ஃபங்க்ஷனில் வேரியபிள், இண்டிபெண்டன்ட் வேரியபிள் டி. அதே போல் கரண்ட்டோட ஃபங்க்ஷன்லையும் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் டி. டி அப்படிங்கிறது நம்ம இங்கே டைம் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அந்த டைமை தான் நம்ம இண்டிபெண்டன்ட் வேரியபிளாக எக்ஸாக்சிஸில் எடுத்துகிட்டு கிராஃப் போட்டிருக்கோம். அப்போது இந்த ஏ பாயிண்ட்டுக்கும் பி பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ், ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டைம் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது வோல்டேஜும் கரண்ட்டும் ஃபேஸில் இல்லை, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட பீக் வேல்யூஸ் அட்டைன் பண்ணுறதுக்கு இடையில ஒரு சின்ன டைம் கேப் இருக்குது. அந்த டைம் கேப்பை தான் நம்ம டைம் டிஃப்ரென்ஸ் ஆர் டைம் லேக் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இதில் ஸோ இது கரண்ட்டோட ஒரு சைக்கிள், அந்த சைன் வேவ் ஃபார்மில் ஒரு சைக்கிள் மட்டும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஐ ஆஃப் டி ஈக்குவல் டு 4 சைன் டி. இந்த 4 சைன், இந்த வித்தின் ப்ராக்கெட்ஸ்குள்ளே வெறும் டி மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்குறோம். இங்கே பாருங்கள், இங்கே நம்ம 3t கொடுத்துருந்தோம். ஸோ இதில் இருக்க இந்த 3 வந்துட்டு நம்ம ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் ஆங்குலர் வெலாசிட்டியோட வேல்யூ 1. ஸோ ஆங்குலர் வெலாசிட்டின்னா என்ன அப்படின்னா 1 செகண்டில் எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணும். இந்த ஏ டேஷ் பாயிண்ட் இருக்குங்களா, இந்த ஏ டேஷ் பாயிண்ட்டு 1 செகண்டில் எவ்வளோ ஆங்கிள் இந்த சென்டரில் மேக் பண்ணும் அப்படிங்கிறது தான் ஒமேகா, ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் இந்த ஏ டேஷ் பாயிண்ட்டு இந்த சர்க்கிள் மேலே அப்படியே மூவ் பண்ணி ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ரொட்டேஷன் வந்துட்டு திரும்ப அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னா t ஈக்குவல் டு 6.27 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். அப்போ ஒரு ஃபுல் ரொட்டேஷன் வரும்போது நமக்கு டோட்டலாக எவ்வளோ ஆங்கிள் கிரியேட் ஆகும்னா 360 டிகிரிஸ் கிரியேட் ஆகும். ஸோ இந்த 360 டிகிரி கிரியேட் ஆகும்போது தான், ஆங்கிள் கிரியேட் ஆகும்போது தான் அந்த சைன் வேவில் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் நமக்கு கிரியேட் ஆகும். அப்போ நம்ம இந்த மூணையும் நம்ம இப்போ ரிலேட் பண்ண போகிறோம். ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா, டைம் டி அண்டு ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் ஆல்ஃபா. இங்கே பாருங்கள், ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் ஆல்ஃபா நமக்கு இங்கே 360 டிகிரி. 360 டிகிரிங்கிறது ரேடியனுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 2π ரேடியன். 2π ரேடியனை நம்ம ரியல் நம்பரை சொல்லும்போது 6.28. ஸோ ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் ஆல்ஃபா 6.28. அது நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகாவையும் அந்த ஒரு ஃபுல் ரொட்டேஷன் அது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான டைம் டீயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் ஆல்ஃபாக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த கேஸில் ஆல்ஃபா 6.28 ஈக்குவல் டு
omega 1 into time 6.28. ஸோ ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் ஆங்கிள் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஆங்குலர் வெலாசிட்டியும் டைமையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இதை இன்னொரு எக்ஸாம்பிளில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இதில் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா 3. இப்போ ஆங்குலர் வெலாசிட்டி 3 இருக்கும்போது இந்த பாயிண்ட் ஏ டேஸ் இந்த சர்க்கிள் மேலே ஒரு ஃபுல் ரொட்டேஷன் வந்துட்டு திரும்ப ஒரிஜினல் பொசிஷனுக்கு இங்கே வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னா t ஈக்குவல் டு 2.09. ஸோ 2.09 செகண்ட்ஸில் இது ஒரு ஃபுல் ரொட்டேஷன் கம்ப்ளீட் பண்ணோம். ஃபுல் ரொட்டேஷன் கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு இங்கே ஆங்கிள் 360 டிகிரி கம்ப்ளீட் ஆகும். அந்த 360 டிகிரியை நம்ம ரேடியனில் சொல்லும் போது 6.28 நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகேங்க. ஸோ ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா 3 டைம் 2.09, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஒமேகா இன்ட்டு டி 3 இன்ட்டு 2.09 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6.28 கிடைக்கும். அப்போ இந்த ஒரு ஃபுல் ரொட்டேஷனுக்கு தான் உங்களுக்கு ஒரு ஃபுல் சைக்கிள் இங்கே நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ இந்த ரெண்டு இல்லஸ்ட்ரேஷனில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஆங்குலர் வெலாசிட்டி அண்டு அது எடுத்துக்கிற டைம் அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் கிடைக்கும். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு ஒமேகா டி. இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்க. ஸோ இப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் வோல்டேஜ் அண்டு கரண்ட் இருக்குது. ஸோ இந்த வோல்டேஜ் அண்டு கரண்ட் ரெண்டும் ஃபேஸில் இல்லை, அது ரெண்டுக்கும் இடையில ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. வோல்டேஜ் அதோட பீக் வேல்யூ அட்டைன் பண்ணுற பாயிண்ட்டு இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ரெட் கலர், அதோட பீக் வேல்யூ ஏ பாயிண்டில் இருக்குது. கரண்ட் ப்ளூ கலர் கர்வ், அதோட பீக் வேல்யூ பி பாயிண்டில் இருக்குது. ரெண்டும் பீக் வேல்யூ அட்டைன் பண்ணுறதுக்கு இடையில ஒரு டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, டைம் லேக் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த டைம் லேக்ல இருந்து இந்த வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் எவ்வளோ ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா இந்த ஃபார்முலா, ஆங்கிள் ஈக்குவல் டு ஆங்குலர் வெலாசிட்டி இன்டு டைம், அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா பாருங்கள். ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு ஆங்குலர் வெலாசிட்டி இன்டு டைம் டிஃப்ரென்ஸ். ஸோ நாம் இங்கே எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் அந்த ஆங்கிள் டிஃப்ரென்ஸுக்கு, அதாவது வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் டிஃப்ரென்ஸுக்கு ஃபேஸ் ஆங்கிள் அப்படிங்கிற டேம் யூஸ் பண்ணுறோம். ஃபேஸ் ஆங்கிள்கான நொட்டேஷன் ஃபை. ஸோ ஃபை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா ஆங்குலர் வெலாசிட்டி இன்டு டைம் டிஃப்ரென்ஸ். ஸோ ரெண்டுக்கும் இடையில இருக்கிற டைம் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் டைம் டிஃப்ரென்ஸ் டெல்டா டி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் 0.5236. அந்த டைம் டிஃப்ரென்ஸை நம்ம ஆங்குலர் வெலாசிட்டியை கரண்ட் வோல்டேஜ் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளில் டி பக்கத்தில் இருக்கிற இந்த நம்பர். ஸோ சேம் ஃப்ரீக்வன்சி ஆங்குலர் வெலாசிட்டி 3. ஸோ ஒமேகாவோட வேல்யூ 3, டைம் டிஃப்ரென்ஸ் 0.5236. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 இன்ட்டு 0.5236 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்லி 1.57 ரேடியன்ஸ். அதை நம்ம π/2 ரேடியன்ஸ், பையோட வேல்யூ 3.14 டிவைட் பை 2 1.57 ரேடியன்ஸ். அதை நம்ம டிகிரிக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா 90 டிகிரிஸ். ரைட்டுங்க. ஸோ அப்போது இந்த சர்க்கியூட்டில், இந்த பிக்சருக்கு உள்ள கரஸ்பாண்டிங் சர்க்கியூட்டில் நமக்கு வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இடையில இருக்கிற டைம் டிஃப்ரென்ஸ் 0.5236, ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் 90 டிகிரிஸ். இந்த ஆங்கிள் டிஃப்ரென்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபேஸ் ஆங்கிள் அப்படிங்கிற டேர்மில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகேங்க. ஸோ இவ்வளோ கால்குலேஷன்ஸ் போட்டிருக்கோம். இதை நம்ம சிம்பிளாக ஈக்குவேஷன்ஸில் இருந்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கரண்ட்டுக்கான ஈக்குவேஷன், வோல்டேஜுக்கான ஈக்குவேஷன் ரெண்டுலேயும் ஃப்ரீக்குவன்சி, ஆங்குலர் ஃப்ரீக்குவன்சி சேமாக இருக்கும்போது இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆங்கிள் நம்பர் வந்திருக்கு இல்லைங்களா, இந்த நம்பர் தான் நமக்கு
ஃபேஸ் ஆங்கிளாக வரும் 1.57 இந்த எக்ஸாம்பிளில். ரைட்டுங்களா? ஓகே. ஸோ இந்த ஃபேஸ் ஆங்கிள் நமக்கு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் படிக்கும்போது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. அதை நம்ம பின்னாடி இதே வீடியோவில் பின்னாடி பார்க்க இருக்கோம். பட் இங்கே ஃபேஸ் ஆங்கிள், அதாவது ஆங்கிள் டிஃபரன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்க. அடுத்ததாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னா என்ன, அதை டிஃபைன் பண்ணுவோம். ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது இட் இஸ் அ டைப் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி. எலக்ட்ரான்ஸ் ஒரு சர்க்யூட்டில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது அங்கே ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகும். அந்த எனர்ஜிக்கு பேர் தான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா அந்த சர்க்யூட்டில் இருக்கிற வோல்டேஜோட நியூமரிக்கல் வேல்யூ, கரண்ட்டோட நியூமரிக்கல் வேல்யூ இன்டு டைம். எவ்வளோ டைம் டிஃப்ரென்ஸில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட் இருக்குது. அப்போ எனர்ஜி ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்டு கரண்ட் இன்டு டைம், E ஈக்குவல் டு VIT. சரிங்க. ஸோ இந்த டைமை நாம் 1 யூனிட் எடுக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் 1 செகண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது அங்கே எவ்வளோ எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அந்த சர்க்யூட்டில் அப்படிங்கிறது தான் எலக்ட்ரிக் பவர். அப்போ எலக்ட்ரிக் பவருங்கிறது ரேட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். ரேட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா 1 யூனிட் ஆஃப் டைமில் எவ்வளோ எனர்ஜி சர்க்யூட்டில் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அப்போ T ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு பவருக்கான ஃபார்முலா வோல்டேஜ் இன்டு கரண்ட், P ஈக்குவல் டு VI. சரிங்க. இப்போ நம்ம ஒரு ரியல் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் எடுத்துக்கலாம். அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் நம்ம வோல்டேஜ் கரண்ட் இருக்குது, அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம பவர்னு சொல்கிறோம். பவர் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்டு கரண்ட். இப்போ ஒரு சர்க்யூட்டில் நம்ம கொடுக்குற மொத்த எலக்ட்ரிக் பவரும் நமக்கு அப்ளிகேஷனாக கன்வெர்ட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஹவுஸ் ஹோல்டு அப்ளிகேஷனில் ஒரு ஃபேன் ஆர் ஒரு டியூப்லைட் அதை நம்ம செயல்பட வைக்கிறதுக்காக நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் கிரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நம்ம கொடுக்குற மொத்த எலக்ட்ரிக் பவரும் நமக்கு அப்ளிகேஷனாக ஒரு லைட்டாவோ இல்லை ஒரு ஃபேனோட ரொட்டேஷனுக்கோ நமக்கு கன்வெர்ட் ஆகாது. நம்ம கொடுக்குற பவரில் ஒரு பார்ட்டு நமக்கு ரியல் அப்ளிகேஷனாக கன்வெர்ட் ஆகும், இன்னொரு பார்ட்டு அந்த சர்க்யூட்டில் டிசிபேட் ஆகும். டிசிபேட்னா அந்த பார்ட்டு வேஸ்ட்டாக போகிற மாதிரியோ இல்லை அந்த சர்க்யூட்டில் அது வேற ஒரு ஒர்க்கை செய்கிறதுக்கோ நம்ம அது பயன்பட்டுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ அப்போது ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் இருக்கிற பவரை நம்ம 3 கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஸோ அந்த சர்க்யூட்டில் கொடுக்குற டோட்டல் பவர் நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, P ஈக்குவல் டு VI. அதுதான் நம்ம அந்த சர்க்யூட்டில் கொடுக்குற டோட்டல் பவர். அந்த டோட்டல் பவருக்கு அப்பேரண்ட் பவர் அப்படின்னு பேர் வைக்கிறோம். அந்த சர்க்யூட்டில் நமக்கு ரியல் அப்ளிகேஷனாக எவ்வளோ கன்வெர்ட் ஆகுது பவர் அப்படிங்கிறத ரியல் பவர் ஆர் ஆக்டிவ் பவர்னு சொல்கிறோம். அந்த சர்க்யூட்டில் எவ்வளோ பவர் வேஸ்ட்டாக போகுது, அப்படி இல்லைன்னா அந்த சர்க்யூட்டில் வேற ஒரு ஒர்க்கை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இமேஜினரி பவர் ஆர் ரியாக்டிவ் பவர்னு சொல்லலாம். அப்போ இமேஜினரி பவர், ரியாக்டிவ் பவருங்கிறது நம்ம என்ன பர்பஸ்க்காக அந்த சர்க்யூட் கிரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த ஒர்க்கை செய்யாமல் ஒரு சம் குவான்டிட்டி அது டிசிபேட் ஆகும், வேஸ்ட் ஆகும், ஆர் அது வேற ஒரு ஒர்க்கை செஞ்சிட்ருக்கோம். அதை தான் வந்துட்டு நம்ம இமேஜினரி பவர் ஆர் ரியாக்டிவ் பவர்னு சொல்கிறோம். இதை நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட கம்பேர் பண்ணுவோம். ஒரு மக்கில் நம்ம காஃபி ஊற்றுறோம். இந்த காஃபி ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா நம்ம குடிக்கிற காஃபி இந்த கீழே இருக்கிற பார்ட், அந்த காஃபிக்கு மேலே நமக்கு ஒரு நுரை இருக்கும். ஸோ அந்த நுரை நமக்கு பயன்படாது. நம்ம கீழே இருக்க இந்த காஃபி பார்ட்டை மட்டும்தான் நம்ம கன்சியூம் பண்ணுவோம். ஆனால் நாம் அந்த மொத்த மக்கு முழுசாக சேர்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம், காஃபின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ உண்மையாகவே நம்ம குடிக்கிற காஃபி, அதுக்கு மேலே இருக்கிற நுரை, இது எல்லாம் சேர்த்து நம்ம காஃபின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அது மாதிரி தான் ஒரு சர்க்யூட்டில் நமக்கு பயன்படுற பவர்
நமக்கு பயன்படாம போகிற பவர், வேற ஒரு ஒர்க்கை செஞ்சுக்கிட்டு இருக்க பவர் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம டோட்டல் பவர் ஆர் அப்பேரண்ட் பவர்னு சொல்கிறோம். நாம் இங்கே குடிக்கிற காஃபி இருக்கு இல்லைங்களா, நம்ம பயன்படுத்துகிற காஃபி, அது மாதிரி நம்ம சர்க்கியூட்டில் நம்ம என்ன பர்பஸ்க்காக அந்த சர்க்கியூட் கிரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த வேலையை செய்கிற அந்த பவர், அதைத்தான் நம்ம ரியல் பவர் ஆர் ஆக்டிவ் பவர்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இங்கே நம்ம இந்த காஃபி மக்கில் நுரை நமக்கு பயன்பட போகிறதில்ல. அது மாதிரி நமக்கு சர்க்கியூட்டில் எந்த ஒரு பவர், எந்த ஒரு பார்ட் ஆஃப் ஒரு குவான்டிட்டி ஆஃப் பவர் நமக்கு ரியல் அப்ளிகேஷனாக தராது. அந்த கரண்ட்டுக்கு பேர் இமேஜினரி பவர் ஆர் ரியாக்டிவ் பவர்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போது அதை இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்டிவ் பவர்னா என்ன? ஆக்டிவ் பவருங்கிறதுக்கு நம்ம லெட்டர் கேபிட்டல் Pன்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ கேபிட்டல் P, the power which is actually consumed or utilized in an AC circuit is called an active power. ஒரு AC சர்க்கியூட்டில் நம்ம கொடுக்குற பவரில் ஒரு எந்த பார்ட், எவ்வளோ குவான்டிட்டி நம்ம பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஆக்டிவ் பவர்னு சொல்கிறோம். இந்த ஆக்டிவ் பவருக்கு வேறு பேரும் இருக்குது. ரியல் பவர், ஆக்சுவல் பவர், ட்ரூ பவர் அப்படி, ஆர் யூஸ்ஃபுல் பவர், வாட்ஃபுல் பவர் அப்படிங்கிற வேறு பேர்லையும் நம்ம சொல்லலாம். ஸோ ஆக்டிவ் பவருக்கான நொட்டேஷன் கேபிட்டல் P. அடுத்தது ரியாக்டிவ் பவர். ஸோ ரியாக்டிவ் பவர் அப்படிங்கிறது த டிசிபேட்டட் பவர் ரிசல்ட்டிங் ஃப்ரம் இண்டக்டிவ் அண்டு கெப்பாசிட்டிவ் லோட். இப்போ ஒரு சர்க்கியூட்டில் நம்ம இண்டக்டர் அப்படிங்கிறது காப்பர் காயில் நம்ம ரொட்டேட் பண்ணின ஒரு காயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க யூஸ்வலாக. ஸோ இந்த காயிலை நம்ம இண்டக்டர்னு சொல்கிறோம். இப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் நம்ம இந்த இண்டக்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சர்க்கியூட்டுக்கு பேர் இண்டக்டிவ் லோட் அப்படின்னு பேர். அந்த இண்டக்டர் யூஸ் பண்ணுற ஒரு சர்க்கியூட்டில் இந்த இண்டக்டர் வழியாக வோல்டேஜ் பாஸ் ஆகும்போது அங்கே இண்டக்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி கிரியேட் ஆகும். இண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ரஃபாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி. அதாவது வோல்டேஜும் கரண்ட்டும் அந்த வழியாக பாஸ் ஆகிறதுக்கு ஒரு சின்ன எதிர்ப்பு அங்கே உருவாகும். அப்போ அந்த இடத்துல இண்டக்டரில் எதிர்ப்பு உருவாகும் போது அந்த வழியாக பாஸ் ஆகிற வோல்டேஜ் அண்ட் கரண்ட், அதாவது பவர், அந்த இடத்துல கொஞ்சம் டிசிபேட் ஆகும், வேஸ்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த சிஸ்டத்துக்கு பேர் தான் வந்துட்டு நம்ம இண்டக்டிவ் லோட்னு சொல்கிறோம். ஸோ இந்த டிசிபேட் ஆகிற பவர் இருக்கு இல்லைங்களா, அந்த பவருக்கு பேர் தான் ரியாக்டிவ் பவர். இந்த ரியாக்டிவ் பவரை நம்ம கேபிட்டல் Q ஆர் கேபிட்டல் Rன்னு நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம கேபிட்டல் R அப்படிங்கிற லெட்டரை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்தது அப்பேரண்ட் பவர். இந்த ரெண்டோட காம்பினேஷன், ஆக்டிவ் பவர் அண்டு ரியாக்டிவ் பவரோட காம்பினேஷன் தான் அப்பேரண்ட் பவர். காம்பினேஷன் அப்படின்னா ஆக்டிவ் பவர், ரியாக்டிவ் பவரை ரெண்டையும் அப்படியே நியூமரிக்கலாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்பேரண்ட் பவர் கிடைக்காது. ஸோ ஆக்டிவ் பவரை நம்ம ரியல் பார்ட்லேயும் ரியாக்டிவ் பவரை இமேஜினரி பார்ட்லேயும் வச்சுட்டு நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரெப்ரசன்டேஷன் போட்டோம்னா அதை நம்ம கேபிட்டல் Sன்னு சொல்லலாம். கேபிட்டல் S ஈக்குவல் டு கேபிட்டல் P ப்ளஸ் J இன்ட்டு கேபிட்டல் R. ஜேங்கிறது இங்கே நமக்கு காம்ப்ளெக்ஸ் கான்ஸ்டன்ட், ரைட்டுங்களா? √-1 நம்ம யூஸ்வலாக I அப்படிங்கிற லெட்டரில் நம்ம எழுதுவோம். பட் இங்கே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் அந்த காம்ப்ளெக்ஸ் இமேஜினரி கான்ஸ்டன்ட்டை J அப்படிங்கிற லெட்டரில் யூஸ் பண்ணுறாங்க. அப்போது ஆக்டிவ் பவர் ரியல் பார்ட்லையும் ரியாக்டிவ் பவர் இமேஜினரி பார்ட்லையும் வச்சுட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்ம் பண்ணிங்கன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் நமக்கு இங்கே அப்பேரண்ட் பவருக்கு ரெப்ரசன்டேஷன். அப்போ அப்பேரண்ட் பவருக்கு நியூமரிக்கல் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கான ஃபார்முலா S ஈக்குவல் டு √P² ப்ளஸ் R². அப்போது டைரெக்டாக P ப்ளஸ் R ஈக்குவல் டு Sன்னு சொன்னீங்கன்னா இங்கே ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் நீங்கள் தேர்ட் செமஸ்டரில் டீட்டெயிலாக படிப்பீங்க எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் தியரியில். ஸோ நம்ம இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது S ஈக்குவல் டு P ப்ளஸ் R கிடையாது. S ஈக்குவல் டு P ப்ளஸ் J இன்ட்டு R காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்மில் போடணும்.
அதுக்கு நியூமெரிக்கல் வேல்யூ அப்பேரண்ட் பவருக்கு நம்ம கேபிட்டல் எஸ்ங்கிற லெட்டர் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, நியூமெரிக்கல் வேல்யூ வேணும் அப்படின்னா அதோட மாடுலஸ் ஸ்கொயர் ரூட் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் இருந்து இன்னும் ஒரு சின்ன இன்டர்பிரிட்டேஷன் நமக்கு அப்பேரண்ட் பவர். ஸோ எஸ் ஈக்குவல் டு வி இன்டூ ஐ. நம்ம பவர் டிஃபைன் பண்ணும்போது டோட்டல் ஒரு சர்க்கியூட்டில் கொடுக்குற டோட்டல் பவரை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணோம், வி இன்டூ ஐ. அதை நம்ம இங்கே அப்பேரண்ட் பவராக நம்ம எடுத்துக்கிறோம், டோட்டல் பவராக எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கான நம்ம வேல்யூ ஸ்கொயர் ரூட் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணோம், அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடுலஸ் வேல்யூ. இப்போது உங்களுக்கு அப்பேரண்ட் பவர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, கேபிட்டல் எஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, விஐ கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அதில் இருந்து ஆக்டிவ் பவர் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா விஐ காஸ் ஃபை. என்ன திடீர்னு ஒரு ஃபைன்னு சொல்கிறோம், ஃபைங்கிற ஆங்கிள் நம்ம முன்னாடியே படிச்சிட்டோம். ஃபைங்கிற ஆங்கிள் நாம் ஏற்கனவே டிஃபைன் பண்ணியிருக்கிற வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இடையில இருக்கிற ஃபேஸ் ஆங்கிள். ஸோ வோல்டேஜ் கரண்ட் ரெண்டும் பீக் வேல்யூ அட்டைன் பண்ணுறதுக்கு இடையில ஒரு டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டைம் டிஃப்ரென்ஸை நம்ம ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகாவால் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபை கிடைக்கும். ஃபை ஈக்குவல் டு ஒமேகா இன்ட்டு டெல்டா டி. ஸோ இதை வந்து நம்ம ஃபேஸ் ஆங்கிள் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த ஃபை தான் நம்ம அங்கே யூஸ் பண்ணுற ஃபை. ஸோ ஆக்டிவ் பவர், ரியாக்டிவ் பவர், அப்பேரண்ட் பவர் சொல்லும்போது அப்பேரண்ட் பவரில் இருந்து ஆக்டிவ் பவர், ரியாக்டிவ் பவர் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா விஐ காஸ் ஃபை அண்டு விஐ சைன் ஃபை. ஸோ ஃபை வேல்யூ நமக்கு இன்க்ரீஸ் ஆக காஸ் ஃபை வேல்யூ குறையும். ஃபை வேல்யூ இன்க்ரீஸ் ஆக சைன் ஃபை வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்போது அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் கூட கூட நமக்கு ஆக்டிவ் பவர் குறையும். ஏன்னா காஸ் ஃபை குறைஞ்சுன்னா குறைய ஆக்டிவ் பவர் நமக்கு குறையும். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கூட கூட நமக்கு ரியாக்டிவ் பவர் கூடும், வேஸ்ட்டாக போகிற கரண்ட்டு கூடும். ஏன்னா சைன் ஃபை கூட சைன் ஃபை கூடிக்கிட்டே போகும் இல்லைங்களா. அப்போ நமக்கு ஒரு சர்க்கியூட்டில் வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இடையில டிஃப்ரென்ஸ் அதிகமாக ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் அதிகமாக அந்த சர்க்கியூட்டில் ரியல் பவர், ஆக்டிவ் பவர் குறைஞ்சிக்கிட்டே போகும், இமேஜினரி பவர் அதாவது ரியாக்டிவ் பவர் கூடிக்கிட்டே போகும். அப்போ நமக்கு ஒரு சர்க்கியூட் கிரியேட் பண்ணும்போது நமக்கு என்ன ஒரு முக்கியமான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, இந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஃபை இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபையை ரெடியூஸ் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைக்கணும். குறைச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபை குறையும் போது காஸ் ஃபையோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி ஆக்டிவ் பவர் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அந்த சர்க்கியூட்டில், ரைட்டுங்களா. ஸோ இதைத்தான் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்க இருக்கோம். இப்போ நமக்கு ஒரு சர்க்கியூட்டில் இருக்கிற பவரை நம்ம 3 கேட்டகரியாக நம்ம பிரிச்சிருக்கோம். என்ன 3 கேட்டகரிஸ்? டோட்டல் பவரை நம்ம அப்பேரண்ட் பவர்னு சொல்கிறோம், அதுக்கான சிம்பிள் கேபிட்டல் எஸ். ரியல் பவரை ஆக்டிவ் பவர்னு சொல்கிறோம், அதுக்கான சிம்பிள் கேபிட்டல் பி. இமேஜினரி பவரை நம்ம ரியாக்டிவ் பவர்னு சொல்கிறோம், அதுக்கான சிம்பிள் கேபிட்டல் ஆர். இந்த மூணையும் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ட்ரையாங்குலர் ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு வர போகிறோம். ஸோ ஒரு சர்க்கியூட்டில் இருக்கிற ஆக்டிவ் பவர், ரியாக்டிவ் பவர் அண்டு அப்பேரண்ட் பவர், இதை மூணையும் நம்ம ஒரு ட்ரையாங்கிளில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்கு பேர் ஃபேஸர் டயக்ராம் ஆர் பவர் ட்ரையாங்கிள், சரிங்களா. ஸோ இது வந்துட்டு ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட பேஸ் அடிப்பக்கமாக நம்ம ஆக்டிவ் பவரை ரெப்ரசன்ட் பண்ணுறோம், அதோட ஹைட்டு, அந்த ஹைட்டை ரியாக்டிவ் பவராக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம், அதோட ஹைபாட்டன்யூஸ், இந்த ஹைபாட்டன்யூஸ் வந்து அப்பேரண்ட் பவர். இதில் வந்துட்டு நமக்கு ஒரு முக்கியமான ஒரு மீனிங் இருக்குது, ரைட்டுங்களா. ஸோ இந்த பேஸ் அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த ஹைட்டு ஒய் ஆக்சிஸை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறது நமக்கு ரியல் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் இமேஜினரி ஆக்சிஸ். அப்போ இந்த பேஸ் வந்துட்டு ரியல் ஆக்சிஸ், ரியல் பவர் ஆக்டிவ் பவரையும், இந்த இமேஜினரி பவர் ரியாக்டிவ் பவரை வந்துட்டு நம்ம ஒய் ஆக்சிஸ்லையும் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி நம்ம இங்கே கொடுத்துருக்கோம், சரிங்களா. இதுதான் வந்துட்டு யூஸ்வல் ரெப்ரசன்டேஷன். அண்ட் அதோட ஹைபாட்டன்யூஸ் வந்துட்டு அப்பரண்ட் பவரை
மீன் பண்ணும். இப்போ இந்த டயக்ராம்ல பாருங்க, நம்ம ஆக்டிவ் பவருக்கும் அப்பேரண்ட் பவருக்கும் இடையில ஒரு ஆங்கிள் ஃபை அப்படிங்கிற ஆங்கிள் நம்ம வச்சிருக்கோம். சரிங்களா? இந்த ஃபை என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிற ஃபேஸ் டிஃபரன்ஸ், வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இடையில இருக்கிற அந்த ஆங்கிள் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த ஆங்கிள் டிஃபரன்ஸ் தான் நம்ம இங்க யூஸ் பண்ணியிருக்கிறோம். அங்க யூஸ் பண்ண அதே நொட்டேஷன் தான். நொட்டேஷன் வந்துட்டு சேம் 5 தான். பட் அங்க நம்ம யூஸ் பண்ணும்போது, நம்ம திரும்ப அந்த படத்த பாருங்க. அங்க நம்ம யூஸ் பண்ணும்போது, வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இடையில இருக்கிற அந்த டிஃபரன்ஸ், டைம் டிஃபரன்ஸ ஒமேகாவால மல்டிப்ளை பண்ணி அத நம்ம ஃபேஸ் ஆங்கிள் அப்படின்னு டிஃபைன் பண்ணோம். இங்க நம்ம சொல்லும்போது, அப்பேரண்ட் பவருக்கும், ஆக்டிவ் பவருக்கும் இடையில இருக்கிற அந்த ஆங்கிள ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ரைட்டுங்களா? அப்போ சைனூசாய்டல் வேவ் ஃபார்ம்ல இருந்து நம்ம அதை அப்படியே நம்ம ட்ரையாங்கிளுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ட்ரையாங்கிளுக்கு கன்வெர்ட் பண்ணி சேம் மீனிங், அங்கே என்ன மீனிங்கில் நம்ம யூஸ் பண்ணோமோ, ஃபேஸ் ஆங்கிள் யூஸ் பண்ணோமோ, அதே மீனிங்கில் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டும் ஈக்குவலண்ட் டெஃபினிஷன்ஸ் தான். ஸோ அங்கே நம்ம சைனூசாய்டல் வேவ்ஸில் கொடுக்குற ரெப்ரசன்டேஷனும் இங்கே கொடுக்குற ரெப்ரசன்டேஷனும் ஈக்குவலண்ட் ரெப்ரசன்டேஷன்ஸ், ரெண்டும் ஒரே மாதிரியான மீனிங்கை தான் நமக்கு கொடுக்கும். சரிங்களா? ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்கு பேரு பவர் ட்ரையாங்கிள் ஆர் ஃபேசர் டயக்ராம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஓகே, இப்போ ஸோ இந்த பவர் ட்ரையாங்கிளில் இருந்து நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஆங்கிள் நம்ம ஏற்கனவே நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். ஃபைங்கிறது வந்துட்டு ஃபேஸ் ஆங்கிள். நம்ம இந்த ட்ரையாங்கிளில் இருந்து எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபை ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ், கொசைன் இன்வர்ஸ் பி பை எஸ். நம்ம காஸ் தீட்டா, காஸ் ஃபை எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? காஸ் ஃபை ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்டன்யூஸ் இல்லைங்களா? ஸோ இங்கே அட்ஜசன்ட் சைடு அப்படிங்கிறது ஆக்டிவ் பவர் கேபிட்டல் பி, ஹைபாட்டன்யூஸ் அப்பேரண்ட் பவர். ஸோ அப்போ காஸ் ஃபை ஈக்குவல் டு பி பை எஸ். அப்போது ஃபை வேணும் அப்படின்னா நமக்கு காஸ் இன்வர்ஸ் பி பை எஸ். அப்போ ஃபேஸ் ஆங்கிள், பவர் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் இருந்து ஃபேஸ் ஆங்கிள் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா ஃபை ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் பி பை எஸ். ஸோ அதுலேருந்து நம்ம பவர் ஃபேக்டர் நம்ம ஏற்கனவே சொன்னது தான். பவர் ஃபேக்டருங்கிறது காஸ் ஃபை, ஃபேஸ் ஆங்கிளோட கொசைன் வேல்யூ காஸ் ஃபை. ஸோ காஸ் ஃபை டிஃபைன் பண்ணுறதுக்கு வாட் இஸ் த ஃபார்முலா? காஸ் ஃபைக்கு அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்டன்யூஸ். ஸோ அதை நம்ம பி பை எஸ்ன்னு நம்ம போட்டுருக்கோம். காஸ் ஃபை ஈக்குவல் டு பி பை எஸ். இதுதான் வந்துட்டு பவர் ஃபேக்டர் டிஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. இதில் இருந்து ஃபேஸ் ஆங்கிளுக்கு காஸ் இன்வர்ஸ் பி பை எஸ். ஓகேங்க, இதுக்கு நம்ம இன்னொரு ரெப்ரசன்டேஷன் நம்ம கொடுக்கலாம், காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரெப்ரசன்டேஷன். ஸோ இந்த எக்ஸாம்பிள், இது ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள். இதை நீங்கள் பாருங்கள். இதில் நம்ம ரியல் பவர், இந்த கிரீன் கலரில் கொடுத்துருக்கோம் பாருங்கள், ரியல் பவரோட வேல்யூ 14.9271, இமேஜினரி பவரோட வேல்யூ 26.0227. ஸோ ரியல் பவரை ரியல் பார்ட்லையும், இமேஜினரி பவரை இமேஜினரி பார்ட்லையும் வச்சுட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்ம் பண்ணுறோம். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் வந்துட்டு அப்பேரண்ட் பவரோட காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரெப்ரசன்டேஷன், ஆர் அதை நம்ம வந்துட்டு ஃபேசர் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு நம்ம டெர்மினாலஜி கொடுக்குறோம். ஸோ இதுக்கு பேர் ஃபேசர் ரெப்ரசன்டேஷன். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரெப்ரசன்டேஷன், அதோட ரியல் பார்ட் ரியல் பவர், இமேஜினரி பார்ட் இமேஜினரி பவர். அப்போது இந்த அப்பேரண்ட் பவரோட ஃபேசர் ரெப்ரசன்டேஷன்ல இருந்து அதோட நியூமரிக்கல் வேல்யூ, அப்பேரண்ட் பவரோட நியூமரிக்கல் வேல்யூ வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் எடுக்கணும். மாடுலஸ் அப்படிங்கிறது ஆரிஜினில் இருந்து அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இருக்கிற அந்த லைன் செக்மெண்ட்டோட லென்த்துன்னு கூட நம்ம டிஃபைன் பண்ணலாம். சரிங்களா? அப்போ இதுக்கு நியூமரிக்கல் வேல்யூ எடுத்தீங்கன்னா அப்படின்னா மாடுலஸ் எடுத்தீங்கன்னா 30 கிடைக்கும். இதில் நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். ரியல் பவரையும் இமேஜினரி பவரையும் அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்பேரண்ட் பவர் கிடைக்காது. நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இதே பாயிண்ட்டை நான் சொன்னேன். அதை திரும்ப ஒரு முறை சொல்கிறேன். ரியல் பவரையும் இமேஜினரி பவரையும் அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்பேரண்ட் பவரோட நியூமரிக்கல் வேல்யூ கிடைக்காது. ரியல் பவர் இமேஜினரி பவர் யூஸ் பண்ணி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை கிரியேட் பண்ணி அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடுலஸ் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அப்பேரண்ட் பவர் கிடைக்கும். ஓகேங்க, இப்போது நம்ம இந்த வீடியோ எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா வோல்டேஜ் கரண்ட்டு அதோட சைனூசாய்டல் வேவ் ஃபார்ம்ஸ்
கிராஃப் போட்டு அந்த சைனூசாய்டல் வேவ் ஃபார்ம்ஸில் ரெண்டு க்கும் அதாவது வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இடையில எவ்வளோ டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, எவ்வளோ ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அந்த ஆங்கிள் டிஃப்ரென்ஸை ஃபேஸ் ஆங்கிள்னு சொல்லி டிஃபைன் பண்ணிவிட்டு அந்த ஃபேஸ் ஆங்கிள்லையும் இங்கே ரியல் பவர், இமேஜினரி பவர், அப்பேரண்ட் பவர் ஒரு ட்ரையாங்கிள் போட்டு அந்த ட்ரையாங்கிளில் ரியல் பவருக்கும் அப்பேரண்ட் பவருக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள், அந்த ஆங்கிளையும் நம்ம ஒரிஜினலாக டிஃபைன் பண்ண ஃபேஸ் ஆங்கிளையும் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஜியோஜிப்ரா அனிமேஷன் பார்த்துட்டு வரலாம். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இந்த எக்ஸாம்பிளில் கரண்ட் ப்ளூ கலர் கர்வ், வோல்டேஜ் ரெட் கலர் கர்வ். ஸோ வோல்டேஜுக்கு மேக்ஸிமம் வேல்யூ 6, கரண்ட்டுக்கு மேக்ஸிமம் வேல்யூ 5. ரெண்டுக்கும் ஆங்குலர் வெலாசிட்டி சேம் ஆங்குலர் வெலாசிட்டி. நம்ம ஏற்கனவே இந்த செட்டப்பில் ஃபேஸ் ஆங்கிள் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு ஹிண்ட் கொடுத்தோம். சேம் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஆர் ஆங்குலர் வெலாசிட்டி இருக்கும்போது இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆங்கிள் ஆட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த ஆங்கிள் தான் வந்துட்டு ஃபேஸ் ஆங்கிளாக வரும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் 1.05 தான் நமக்கு ஃபேஸ் ஆங்கிள். ஃபேஸ் ஆங்கிளில் நம்ம என்ன லெட்டரில் டினோட் பண்ணுறோம் அப்படின்னா 5. ஓகேங்களா? ஸோ 5 ஈக்குவல் டு 1.05. நாம் இதை கிராஃபில் வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸாகவும் நம்ம சொல்லியிருந்தோம். அதுதான் ஆக்சுவலாக ஒரிஜினல் டெஃபினிஷன் இல்லைங்களா? ஓகே, இங்கே பாருங்கள், வோல்டேஜ் ரெட் கலர் கர்வ் பீக் வேல்யூ அட்டைன் பண்ணுற பாயிண்ட் பாருங்கள், அதோட எக்ஸ் வேல்யூ 0.1733. கரண்ட் அதோட பீக் வேல்யூ அட்டைன் பண்ணுற பாயிண்ட்டு சி, அதோட எக்ஸ் கோஆர்டினேட் பாருங்கள் 0.5233. அப்போ இந்த பி பாயிண்ட்டுக்கும் சி பாயிண்ட்டுக்கும் ஹரிசாண்டல் டிஃப்ரென்ஸ், டைம் டிஃப்ரென்ஸ் வேணும் அப்படின்னா சி பாயிண்ட்டோட எக்ஸ் கோஆர்டினேட்டில் இருந்து பி பாயிண்ட்டோட எக்ஸ் கோஆர்டினேட்டை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம இங்கே பாருங்கள், அல்ஜிப்ரா வியூவில் டெல்டா டி அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ டெல்டா டியோட டெஃபினிஷன் பாருங்கள், எக்ஸ் ஆஃப் சி மைனஸ் எக்ஸ் ஆஃப் பி. சி பாயிண்ட்டோட எக்ஸ் கோஆர்டினேட் மைனஸ் பி பாயிண்ட்டோட எக்ஸ் கோஆர்டினேட். ஸோ 0.5233 மைனஸ் 0.1733 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் லேக், அதாவது டைம் டிஃபரன்ஸ் 0.3499 கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த டைம் டிஃபரன்ஸை ஒமேகா, அதாவது இங்கே 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் டிஃபரன்ஸ் கிடைக்கும். ஸோ ஆங்கிள் டிஃபரன்ஸ் 0.3499 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 1.0498, அப்ராக்சிமேட்லி 1.05. அதுதான் இங்கே பாருங்கள், நம்ம ஈக்குவேஷனில் வோல்டேஜோட ஈக்குவேஷனில் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆங்கிள் இருக்கு இல்லைங்களா, 1.05. ஸோ அதுதான் வந்து நமக்கு ஃபேஸ் ஆங்கிள் 5. அந்த 5ஐ நம்ம இப்போது இந்த ஸ்க்ரீனில் நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாங்க. ஸோ 5 ஈக்குவல் டு 1.05. இந்த 1.05ஐ நாம் டிகிரிக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்னா, ஸோ டிகிரியில் 60 டிகிரிஸ் அப்ராக்சிமேட்லி 1.05 ரேடியனை டிகிரிக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 60 டிகிரிஸ் அப்ராக்சிமேட்லி. ரைட்டுங்க. ஸோ இதுதான் இந்த சர்க்கியூட்டில், இந்த எக்ஸாம்பிளில் இருக்கிற ஃபேஸ் ஆங்கிள், ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். ரைட்டுங்களா? 60 டிகிரிஸ். ரைட்டுங்க. இப்போது நான் இந்த செட்டப்பை நான் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ரைட்டுங்களா? ஓகே. ஸோ இந்த சர்க்கியூட்டில் எவ்வளோ பவர், நம்ம டோட்டல் பவர் கொடுத்துருக்குறோம். பவர் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணோம்? பவர் V இன்ட்டு I, வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட். வோல்டேஜோட மேக்ஸிமம் வேல்யூ 6, கரண்ட்டோட மேக்ஸிமம் வேல்யூ 5. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குங்க? 30 கிடைக்கும். இங்கே அல்ஜிப்ரா வியூவில் பாருங்கள், பவர் ஈக்குவல் டு 30. ஸோ இந்த பவர் ஈக்குவல் டு 30ஐ நம்ம என்ன பண்ணிக்கலாங்க? ஸோ டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ பவர் ஈக்குவல் டு 30 அண்ட் டிஃப்ரென்ஸ் ஆங்கிள் இருக்கு இல்லைங்களா, ஃபேஸ் ஆங்கிள் 60. இது ரெண்டையும் சேர்த்து நம்ம ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ பவர் ஈக்குவல் டு 30,60 அப்படின்னா பவரோட நியூமரிக்கல் வேல்யூ 30, அதோட வோல்டேஜுக்கும்
கரண்ட்டுக்கும் இடையில இருக்கிற ஃபேஸ் ஆங்கிள் 60 டிகிரிஸ். ரைட்டுங்களா? இதை நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரா எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இங்கே பாருங்க. ஸோ பவர் ஈக்குவல் டு 30, 60 30 இன்ட்டு cos 60 டிகிரி ப்ளஸ் I sin 60 டிகிரின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ 30ங்கிறது பவரோட நியூமரிக்கல் வேல்யூ, அப்பேரண்ட் பவர், அண்ட் 60 டிகிரிங்கிறது ஃபேஸ் ஆங்கிள். அதை ரெண்டையும் யூஸ் பண்ணிட்டு r இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் I sin தீட்டா போலார் ஃபார்மில் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த நோட்டேஷனில் போலார் ஃபார்மில் 30 இன்ட்டு காஸ் 60 ப்ளஸ் I sin 60. ரைட்டுங்க. இப்போ ஒரு பவர் ட்ரையாங்கிளில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பராக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நாம் இந்த ஸ்க்ரீனில் நம்ம பிளாட் பண்ண போகிறோங்க. ஸோ பிளாட் பண்ணுறதுக்கு அதோட ரியல் பார்ட், காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரியல் பார்ட் 30 இன்ட்டு காஸ் 60 டிகிரி. ஸோ இதை நம்ம ரியல் நம்பரை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அல்ஜிப்ரா வியூவில் பாருங்கள் 14.9271. நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. 30 இன்ட்டு காஸ் 60 டிகிரியோட வேல்யூ 14.9271 வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதோட இமேஜினரி பார்ட் 30 இன்ட்டு சைன் 60 டிகிரி. ஸோ நீங்கள் 30 இன்ட்டு சைன் 60 டிகிரி கால்குலேட் பண்ணி பாருங்கள், 26.0227. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நான் இப்போது ஸ்க்ரீனில் பிளாட் பண்ண போகிறேன். ஸோ எஸ் பிளாட் பண்ணிட்டேன். ஸோ பிளாட் பண்ணி இங்கே பாருங்கள், அப்படி ஸோ எஸ் ஈக்குவல் டு 14.9271 ப்ளஸ் 26.0227 இன்ட்டு ஐ. ரைட்டுங்க. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இதுதான் வந்துட்டு ஃபேஸர் சம் அப்படின்னு சொல்கிறோம். ரியல் பார்ட் ஆக்டிவ் பவர், இமேஜினரி பார்ட் ரியாக்டிவ் பவர், இது ரெண்டையும் நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் கொண்டு வந்துட்டு அதை ஃபேஸர் சம் அப்படிங்கிற டேம் கொடுக்குறோம். ஸோ இந்த ஃபேஸர் சம்மோட ரியல் பார்ட் தான் நமக்கு ரியல் பவர். அதை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸாக்சிஸ் மேலே பிளாட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரியல் பார்ட்டை எக்ஸாக்சிஸ் மேலே பிளாட் பண்ணுறதுக்கான கமாண்ட் P ஈக்குவல் டு இந்த ரியல் பார்ட்டை ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் எக்ஸ் கோஆர்டினேட்டு, அது எக்ஸாக்சிஸ் மேலே பிளாட் பண்ணுறதால ஒய் கோஆர்டினேட் 0. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த ஆரிஜினை நான் அடுத்ததாக பிளாட் பண்ண போகிறேன். கேபிட்டல் O ஈக்குவல் டு 0,0. ஆரிஜினில் இருந்து இந்த பாயிண்ட் P வரைக்கும் இருக்கிற இந்த லைன் செக்மெண்ட் போட்டோன்னா அதுதான் வந்துட்டு ஆக்டிவ் பவரோட நியூமரிக்கல் வேல்யூ. ரைட்டுங்களா? ஸோ அதை நான் இப்போ பண்ண போகிறேன். ரியல் பவர். ஸோ ரியல் பவர் ஆரிஜினில் இருந்து P வரைக்கும் ஒரு லைன் செக்மெண்ட் க்ரீன் கலரில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ ரியல் பவர் அது ஆக்சுவலாக இந்த ஃபேஸர் சம்மோட ரியல் பார்ட் 14.9721. ஓகேங்க. இப்போது இந்த எஸ் பாயிண்ட்ல இருந்து P பாயிண்ட் வரைக்கும் இந்த ஹைட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹைட் தான் வந்துட்டு இந்த இமேஜினரி பார்ட். அதை நான் இப்போது ஜாமெட்ரிக்கலாக பிளாட் பண்ண போகிறேங்க. ஸோ அதுக்கு நம்ம இமேஜினரி பவர்னு பேர் வைக்கலாம். ஸோ இமேஜினரி பவர் ஈக்குவல் டு, ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட இமேஜினரி பார்ட். ஸோ ரியல் பார்ட்டை பேஸாகவும் இமேஜினரி பார்ட்டை ஹைட்டாகவும் ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன். இப்போது இந்த ஆரிஜினையும் எஸ்ஸையும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அப்போ இது ஒரு கம்ப்ளீட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஒரு செங்கோண முக்கோணமாக நம்ம உருவம் கொடுத்துடலாம். இந்த செங்கோண முக்கோணத்தில் இந்த ஹைபாட்டன்யூஸ் கர்ணம் இருக்கு இல்லைங்களா, அந்த கர்ணம் தான் இந்த அப்பேரண்ட் பவர் எஸ்ஸோட நியூமரிக்கல் வேல்யூ. ஓகே, இப்போ நான் அதை அப்பேரண்ட் பவருக்கு நான் அந்த லைன் செக்மெண்ட் போட போகிறேங்க. ஸோ அப்பேரண்ட் பவர் இந்த ப்ளூ கலர் லைன். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் 14.9271 ப்ளஸ் 26.0227 ஐ இருக்கு இல்லைங்களா, இதுக்கு மாடுலஸ் வேல்யூ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதோட மாடுலஸ் வேல்யூ 30 வரும். ஸோ அப்பேரண்ட் பவர் இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரியல் பவரையும் இமேஜினரி பவரையும் ஜஸ்ட் அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்பேரண்ட் பவருக்கு நியூமரிக்கல் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்காது. ரியல் பவரையும் இமேஜினரி பவரையும் யூஸ் பண்ணி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிரியேட் பண்ணி அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடுலஸ் எடுத்திங்கன்னா அதுதான் அப்பேரண்ட் பவருக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்க, நம்ம ஏற்கனவே இந்த இந்த ஜியோஜிப்ரா அனிமேஷன் வரும்போது நம்ம ஏற்கனவே நம்ம டிஃபைன் பண்ணியிருந்தோம் ஃபேஸ் ஆங்கிள், வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இந்த ரெட் கலர் லைனுக்கும் ப்ளூ கலர் கர்வுக்கும் இடையில இருக்கிற ஃபேஸ் ஆங்கிள் நம்ம டீட்டெயிலாக கால்குலேட் பண்ணி சொன்னோம். அதோட வேல்யூ 1.05 டிகிரிஸில் 60 டிகிரி அப்ராக்சிமேட்லி அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே தான் நமக்கு இந்த
பவர் ட்ரையாங்கிள்லேயும் நமக்கு வரணும். ஸோ அதே 60 டிகிரி. ஸோ பவர் ட்ரையாங்கிளில் நம்ம ஃபேஸ் ஆங்கிள் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரியல் பவர் பேஸ் லைனுக்கும் அப்பேரண்ட் பவர் இந்த ஹைபாட்டனியூஸ்க்கும் இடையில இருக்கிற இந்த ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிள் எந்த 3 பாயிண்ட்டில் கிரியேட் ஆகுது? ஸோ பாயிண்ட் P, அப்புறம் வெர்டெக்ஸ், பாயிண்ட் O, அப்புறம் இன்னொரு எண்டு S. இந்த 3 பாயிண்ட்டுக்கும் இடையில இந்த வெர்டெக்ஸில் கிரியேட் ஆகிற ஆங்கிள் தான் வந்துட்டு நமக்கு ஃபேஸ் ஆங்கிள் ஃபை. ஸோ நான் இந்த ஆங்கிளை நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ஆல்ஃபா அல்ஜிப்ரா வியூவில் பாருங்கள். ஆல்ஃபாக்கு என்ன டெஃபினிஷன் கொடுக்க பாருங்கள். அந்த பாப்பப்பில் ஆங்கிள் பிட்வீன் POS அதை நான் இப்போ மெஷர் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஆங்கிள் பாருங்கள், ஆல்ஃபா கிரியேட் ஆகிருக்கா. ஆல்ஃபா ஈக்குவல் டு 60.1606. அப்ராக்சிமேட்லி இட் இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ண அதே வேல்யூக்கு ஈக்குவலாக இங்கே கண்டிப்பாக வரணும். ஸோ சைனோசாய்டல் வேவ் ஃபார்மில் வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இடையில எவ்வளோ ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் இருக்கோ அந்த ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் தான் நம்ம இங்கே பவர் ட்ரையாங்கிளில் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அப்பேரண்ட் பவருக்கும் ரியல் பவருக்கும் இடையில இருக்கிற இந்த ஆங்கிளாக கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இந்த ஆங்கிள் ஃபேஸ் ஆங்கிள் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபேஸ் ஆங்கிள் தான் நமக்கு ஒரு சர்க்கியூட்டில் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது, நம்ம கொடுக்குற டோட்டல் பவரை எவ்வளோ ரியல் பவராகவும் எவ்வளோ இமேஜினரி பவராகவும் மாற்றுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு முக்கியமான ஃபேக்டர். அப்போ ரியல் பவர் அதிகமாக இருக்கணும்னா ஆங்கிள் கம்மியாக இருக்கணும். ரைட்டுங்களா? ஆங்கிள் குறைஞ்சாதான், அதாவது வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் குறைஞ்சாதான் ஆங்கிள் குறையும். ஆங்கிள் குறைய குறைய உங்களுக்கு ஆக்டிவ் பவர் கூடும். ஆக்டிவ் பவருங்கிறத ரியல் பவர், நமக்கு ரியல் அப்ளிகேஷனாக கன்வெர்ட் பண்ணுற பவர் கூடும். சரிங்களா? ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் அதிகமாக அதிகமாக நமக்கு இமேஜினரி பவர் கூடிக்கிட்டே போகும். சரிங்களா? அப்போது ஒரு சர்க்கியூட் கிரியேட் பண்ணும்போது அதில் முக்கியமான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இடையில இருக்கிற இந்த ஃபேஸ் ஆங்கிளை நம்ம குறைக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு அப்ஜெக்டிவ். ஓகேங்க. இப்போது ஸோ இந்த எக்ஸசைஸில் நமக்கு தேவையான பேசிக் டெர்மினாலஜிஸ் எல்லாம் நமக்கு இப்போ ஓரளவுக்கு நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம இந்த கொஸ்டினில் ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதில் நமக்கு இந்த கொஸ்டினில் வோல்டேஜ் கரண்ட்டுக்கு சைனூசாய்டல் ஃபார்ம் நமக்கு நேரடியாக கொடுக்க மாட்டாங்க. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபேஸர் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருவாங்க. S ஈக்குவல் டு 550 + 952.63 ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இதே மாதிரி உங்களுக்கு வேறு நம்பர்ஸ் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த ஃபேஸர் ரெப்ரசன்டேஷன் ஃபேஸர் சம்முன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஃபேஸர் சம். ஸோ ரியல் பார்ட்டு ஆக்டிவ் பவர், இமேஜினரி பார்ட்டு ரியாக்டிவ் பவர், அதை ரெண்டையும் யூஸ் பண்ணி அப்பேரண்ட் பவருக்கு ஒரு ஃபேஸர் சம் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருவாங்க. இதில் இருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபேஸர் டயக்ராம். ஸோ ஃபேஸர் டயக்ராம்ங்கிறது இதுதான். ஸோ ரியல் பவர், இமேஜினரி பவர், அப்பேரண்ட் பவரை ஒரு ட்ரையாங்கிளாக போட்டு காட்டுறோம் இல்லைங்களா, அதுதான் ஃபேஸர் சம். ஸோ ஃபேஸர் சம் இருந்து ஃபேஸர் டயக்ராம் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் இருந்து அப்பேரண்ட் பவரோட நியூமரிக்கல் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். அண்டு அங்கே இருக்கிற ஃபேஸ் ஆங்கிள் அண்டு பவர் ஃபேக்டர் அதை கால்குலேட் பண்ணணும். அதே போல் தான் செகண்ட் பார்ட்லேயும் ரியல் பவர் கொடுத்துருவாங்க, பவர் ஃபேக்டர் கொடுத்துருவாங்க. அதில் இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபேஸர் சம் ரெப்ரசன்டேஷன் அந்த பவர் ட்ரையாங்கிள் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற அப்பேரண்ட் பவர் அண்டு ரியாக்டிவ் பவரோட நியூமரிக்கல் வேல்யூஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி ஜியோஜிப்ராவில் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் திரும்ப பாருங்கள். அந்த வீடியோவில் இருக்கிற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ஜியோஜிப்ராவில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸாமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ.